இந்த ஜூம் இன்றைய ஜூம் வகுப்பறை இணையத்தில் ஏற்பட்ட சில கோளாறு காரணமாக சற்று சுணங்கியது. நாங்கள் இன்று தரம் 10 மூன்றாவது அலகின் ஏற்கனவே பார்த்த விடயங்களின் தொடர்ச்சியாக சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம். நிறைய மாணவர்கள் கேட்டார்கள், லிங்க் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சேவை இதில் பண்டுகாபய மன்னனுடைய வரலாறை பார்த்திருந்தோம் கடந்த வகுப்பறையில். இன்று நாங்கள் ஏற்கனவே அரசுக்கு முற்பட்ட காலம் தொடர்பான செய்திகளை பார்த்து இறுதியாக பண்டுகாபயன் தொடர்பான வரலாற்றில் நாங்கள் முடித்திருக்கிறோம். இன்று பண்டுகாபய மன்னனுக்கு அடுத்ததாக இருக்கின்ற தேவநம்பிய தீசன் என்று சொல்லப்படுகின்ற அரசின் வளர்ச்சி என்ற பகுதியில் பண்டுகாபயன் தொடர்பான வரலாறுகளை பார்த்திருந்தோம். அதே போல தேவநம்பிய தீசன், துட்டகைமுனு, வசவன் போன்ற அரசர்களுடைய வரலாறுகளை பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்று தேவநம்பிய தீசன் மன்னனுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது இலங்கையினுடைய மிக பிரதானமான அரசர்களுள் ஒருவராக இந்த தேவநம்பிய தீச மன்னன் காணப்படுகிறார். இலங்கையினுடைய வரலாற்றில் இலங்கையை ஆட்சி புரிந்த, அனுராதபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்த முதல் அரசன் பண்டுகாபயன் இருக்கிறான். பண்டுகாபயனுடைய மகனாக மூத்த சிவன் காணப்படுகிறார். மூத்த சிவனின் 12 பிள்ளைகளில் இரண்டாவது மகனாக இந்த தேவநம்பிய அதாவது தீசன் என்பவன் காணப்படுகிறான். இவன்தான் அவனுடைய இரண்டாவது புதல்வனாக இருக்கிறான். இதே நேரம் இந்த தீசன் அனுராதபுரத்தினுடைய அரசனாக ஆட்சி பீடம் ஏறுகின்ற நேரம். இந்த தீசன் என்பது அவனுடைய தந்தை இந்த தேவநம்பிய தீசனுக்கு வழங்கிய பெயர். அனுராதபுரத்தினுடைய அரசனாக ஆட்சி பீடம் ஏறுகின்ற நேரம் இலங்கை சர்வதேச வர்த்தகத்தில் சிறந்து விளங்கிய ஒரு நாடாக இருந்தது. இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில் காணப்பட்ட ஒரு நாடாகவும், கிழக்காகவும் மேற்காகவும் வர்த்தகங்கள் இடம்பெறுவதற்கு மத்தியில் காணப்பட்ட ஒரு நாடாகவும் இலங்கை காணப்பட்டது. இந்த தேவநம்பிய தீசன் ஆட்சி பீடம் ஏறுகின்றது. இதனால் இலங்கையில் காணப்பட்ட யானை, இரத்தின கற்கள், முத்துக்கள் போன்ற பொருட்கள் உலகில் பிரபல்யமான பொருட்களாக காணப்பட்டது. உலகில் உள்ள நாடுகள் இந்த பொருட்களை தேடி இலங்கைக்கு வருவதும், இலங்கையுடன் வெளிநாட்டு வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் ஒரு நிலைமையாக இருந்தது இந்த தேவநம்பிய தீச மன்னனுடைய காலத்தில். அவ்வாறான ஒரு நிலைமை தேவநம்பிய தீச மன்னனுடைய காலத்தில் காணப்படுகின்ற போது இலங்கைக்கு அருகில் உள்ள ஒரு நாடான இந்தியா, இலங்கைக்கு அருகில் உள்ள ஒரு நாடான இந்தியா இந்த தேவநம்பிய தீசன் அதாவது தீசன் என்ற பெயரை கொண்ட அவன் பல உறவுகளை மேற்கொண்டிருந்தான். அவை நல்லுறவுகளாக காணப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் இலங்கையினுடைய அரசனாக இலங்கையினுடைய அரசனாக தீசன் காணப்படுகின்ற போது இந்தியாவின் அரசனாக அசோகன் காணப்படுகிறான். இந்த அசோகன் அல்லது அசோக சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசன் தொடர்பில் நாங்கள் நிறைய விடயங்களை அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்தியாவினுடைய வரலாற்றில் மிக பிரதானமான ஓர் அரசன் இந்த அசோகன். அசோகன் இந்தியாவினுடைய மத்திய பகுதியான, இந்தியா படத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவினுடைய மத்திய பகுதியான இந்த தக்கின பகுதியை மாத்திரமே இந்த அசோகன் ஆட்சி புரிந்திருக்கிறான்.
இந்த அசோகன் தக்கின பகுதி என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற நேரம் இந்தியா முழுவதும் தான் ஆட்சி புரிய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொள்ளுகிறான் இந்த அசோகன். இந்தியா முழுவதும் தான் ஆள வேண்டுமாக இருந்தால் இந்தியாவில் இருக்கின்ற சிறிய சிறிய அரசர்களுடன் அல்லது குறுநில மன்னர்களுடன் சண்டையிட வேண்டி வரும் என்பதை உணர்ந்த இந்த அசோகன் அந்த குறுநில மன்னர்களுடன் சண்டையில் ஈடுபடுகிறார். இதனால் இந்த அசோக சக்கரவர்த்தி இந்தியாவில் உள்ள அரசர்களுடன் சண்டையிட்ட அந்த போரினுடைய பெயர் கலிங்க போர் அப்படி என்று சொல்லுவார். கலிங்க போர் இந்தியாவின் வரலாற்றில் கலிங்க போர் என்ற ஒரு மிக பெரிய போரை அசோகன் மேற்கொண்டிருந்தார். இந்த கலிங்க போரில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உச்சமான இலக்கில் இந்த அசோகன் செயற்பட்டிருக்கிறான் இந்தியாவில். அவ்வாறு செயற்படுகின்ற போது அதிகளவான உயிர்களை ஈவிரக்கமின்றி கொன்று குடிக்கிறான் இந்த அசோகன். அதே நேரம் இந்தியாவில் இருந்த அதிகளவான செல்வங்களையும் அதிகளவான கட்டடங்களையும் அதிகளவான உயிரினங்களையும் கொன்று குவித்து இந்த கலிங்க போரில் வெற்றி பெறுகிறான் இந்த அசோக சக்கரவர்த்தி. அதனால் இந்தியா முழுவதும் அசோகனது கைக்கு கிட்டுகிறது என்கிற ஒரு நிலைமை வந்தது. இந்த அசோகன் வீரமானவனாக இருந்தாலும் இந்தியா முழுவதையும் வெற்றி பெற்றதன் பின்னர் தான் என்ன செய்திருக்கிறேன் என்ற விடயத்தை தனக்குள் மீளாய்வு செய்து கொண்டு தான் யுத்தம் புரிந்த பகுதிகளை மீண்டும் பார்வையிட செல்லுகிறான் இந்த அசோகன். அவ்வாறு இந்தியாவில் தான் யுத்தம் செய்த பகுதிகளை பார்வையிட அசோகன் சென்ற போது அங்கு அதிகளவான பெண்கள் தனது கணவர்களை இழந்தவர்களாகவும் தமது பெற்றோர்களை இழந்தவர்களாகவும் சிறுவர்கள் பெற்றோர்களை இழந்தவர்களாகவும் பெற்றோர் பிள்ளைகளை இழந்தவர்களாகவும் அங்கவீனர்களாகவும் மிருகங்கள் கொல்லப்பட்ட நிலையிலும் மனித உயிர்கள் வெட்டி சிதைவடைந்த நிலையிலும் கட்டிடங்கள் உடைந்த நிலையையும் அவதானிக்கிறார் இந்த அசோகன். அந்த இடத்திலிருந்து யோசிக்கிறான் அசோகன், தான் ஒரு அற்ப ஆசைக்காக வேண்டி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய உயிர்களை பலியெடுத்து விட்டேனே என்ற ஒரு கவலை இந்த அசோகனுக்கு. அதனால் அசோக சக்கரவர்த்தி முடிவெடுக்கிறான், எப்படியாவது தான் ஒரு மன நிம்மதி அடைந்தவனாக மாற வேண்டும், இனிமேல் உயிர்களை கொல்லாத ஒரு நிலை இந்த நாட்டுக்கு வேண்டும், உயிர்களை கொல்லாத ஒரு அரசனாக தான் திகழ வேண்டும் என்று உயிர்களிடத்தில் அன்பு காட்டுகின்ற ஒரு சமயத்தை இந்த அசோகன் பெறுகிறார். அதுவரைக்கும் அசோகன் நிலையான ஒரு சமயத்தை கடைபிடித்தவனாக இருக்கவில்லை இந்தியாவில். கலிங்க போரின் பின்னர் தான் அசோகன் புதிதான ஒரு சமயத்தை தழுவிக்கொள்கிறான். அந்த சமயத்தினுடைய பேர்தான் பௌத்த சமயம். இந்தியாவில் அசோகனுடைய காலத்தில் தான் பௌத்த சமயம் தோற்றம் பெறுகிறது. அவ்வாறு பௌத்த சமயம் தோற்றம் பெறுகின்ற இந்த காலத்தில் அருகிலுள்ள நாடான இலங்கை அருகிலுள்ள இந்தியாவுடன் ஒரு நல்லுறவை பேண வேண்டும் என்று இந்த தீசன், அந்த நேரம் அவருடைய பெயர் தீசன் மாத்திரமே, தேவநம்பியர் என்பது அவருடைய தந்தை வழங்கிய பெயர் அல்ல. தீசன் தான் இலங்கையினுடைய அரசனின் பெயர். இவர் அருகிலுள்ள இந்தியாவின் அரசனுடன் ஒரு நல்லுறவை பேண வேண்டும் என்று ஒரு தூதுக்குழுக்களை பரிசுடன் அனுப்புகிறார் அசோகன். அந்த தூதுக்குழுவின் தலைவனாக தேவநம்பிய தீசன், அதாவது தீசன் அனுப்பிய தலைவன் அரிட்டன் என்பவனை அனுப்புகிறார் இந்தியா. அசோகனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், தான் நாட்டை கைப்பற்றிய ஒரு வல்லவனாக இருந்தாலும்
தனது செயற்பாட்டை அங்கீகரித்த ஒரு நண்பன் அருகில் இருக்கிறான், அவனை எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் வழங்கிய பரிசு பொருட்களை அசோகன் பெற்றுவிட்டு தனது நண்பன் ஒரு அரசனாக முடிசூட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு அரசன் முடிசூட்டுவதற்கு தேவையான பஞ்சவஸ்து பொருட்கள் அப்படி என்று சொல்லுவார்கள். இந்த பஞ்சவஸ்து பொருட்களை அசோகன் தேவநம்பிய தீசனுக்காக வழங்குகிறார். எனவே இந்த பஞ்சவஸ்து பொருட்களை இந்தியாவிலிருந்து அரிட்டன் எடுத்துக்கொண்டு இலங்கை வருகிறார். இலங்கையினுடைய வரலாற்றில் முதலாக முடிசூட்டிய ஓர் அரசன் என்ற நிலையை அடைந்தவர் இந்த தேவநம்பிய தீசன். அதற்கு முன்னர் இருந்த மூத்த சிவனோ பண்டுகாவையனோ இலங்கையின் வரலாற்றில் முடிசூட்டவில்லை. எனவே இலங்கையின் வரலாற்றில் முடிசூட்டிய முதலாவது அரசன் தேவநம்பிய தீசன். எனவே இந்த தேவநம்பிய தீசன் முடிசூட்டுவதற்கு தேவையான பஞ்ச வஸ்து பொருட்களை வழங்கியவன் அசோகன். அசோகனின் பஞ்சவஸ்து பொருட்களை இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வந்தவர் அரிட்டன். இப்படி இலங்கையினுடைய நிலைமை இருக்கிறது. அதே நேரம் பஞ்சவஸ்து பொருட்களை கொண்டு இந்த தீசன் முடிசூட்டிய உடனே இலங்கையின் கரையில் ஒரு தங்கத்தோணில் கரை ஒதுங்கியது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் அல்லது வரலாறு சொல்கிறார். ஒருவராக அரசனாக இந்த தீசன் முடிசூட்டிய உடனே இந்த நாடு சந்தோஷம் அடைகிறது. இந்த நாட்டினுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடாக இலங்கைக்கு ஒரு தங்க தோணில் கரை ஒதுங்கியது என்று வம்சக்கதைகள் சொல்கின்றன. இந்த கரை ஒதுங்கிய தங்கத்தோணில் எனக்குரியதல்ல, என்னுடைய நண்பன் அசோகனுக்கு உரியது என்று சொல்லி இந்த தீசன் அந்த தோணிலை தனது நண்பனான தங்கத்தோணிலை தனது நண்பனான அசோகனுக்கு அனுப்பி வைக்கிறான். இந்த தங்கத்தோணிலை எடுத்துக்கொண்டு தமது தூதுவன் அல்லது உறவினன் என்று சொல்லப்படுகின்ற இந்த அரிட்டன் இந்தியாவுக்கு கொண்டு செல்கிறார். இந்தியாவினுடைய மன்னனாக அந்த நேரம் இருந்த அசோகனிடம் இந்த தங்கத்தோணிலை தீசரின் அன்பளிப்பாக வழங்குகிறார். அந்த அன்பளிப்பான பரிசு பொருளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட அசோகன் தனது நண்பனுக்கு ஒரு சாந்தியான ஒரு சமயத்தை, அமைதியான ஒரு சமயத்தை பின்பற்ற வேண்டும், இறைவனுக்கு பிரியமானவனாக தனது நண்பன் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த அசோகன் தனது நண்பனான தீசனுக்கு ஒரு பெயரை அன்பளிப்பு செய்கிறான். அந்த பெயர்தான் தேவநம்பிய. எனவே தேவநம்பிய என்ற பெயரை தீசனுக்கு அன்பளிப்பாக வழங்கியவன் அசோகன். அசோகனால் வழங்கப்பட்ட பெயரே தேவநம்பிய. தேவநம்பி என்பதனுடைய பொருள் இறைவனுக்கு பிரியமானவன். என்னுடைய நண்பன் இறைவனுக்கு பிரியமானவனாக மாற வேண்டும், அவனும் என்னை போன்று புதிதான ஒரு சமயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த அசோக சக்கரவர்த்தி தீசனுக்கு அன்பளிப்பாக வழங்கிய சமயமே, அன்பளிப்பாக வழங்கிய பெயரே தேவநம்பிய என்பது. அதிலிருந்துதான் இவருடைய பெயர் தேவநம்பிய தீசன் என்ற பெயராக மாறுகிறது. அதுவரைக்கும் இவருடைய பெயர் தீசனாகவே காணப்பட்டது. தீசனாக இருந்தவர்தான் அசோகனால் வழங்கப்பட்ட தேவநம்பிய என்கிற பெயரையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டு தேவநம்பிய தீசன் என்று தனது பெயரை மாற்றிக் கொள்கிறார். தனது நண்பன் தான் பின்பற்றிய சமயத்தை பேண வேண்டும் என்று ஆசைப்பட்ட அசோகன் தனது மகனான மகிந்ததேவரை தனது நண்பனுக்கு பௌத்த போதனைகளை போதிப்பதற்காக அனுப்பி வைத்தார். இதுதான் மகிந்ததேரர் இலங்கை வந்த விடயமாக இருக்கிறது. மகிந்ததேரர் இலங்கையினுடைய ஜம்புகோளப்பட்டினம் அல்லது
காங்கேசன் துறை என்ற துறைமுகத்தினூடாக இலங்கைக்குள் நுழைகிறார். மகிந்த தேரர் தனியே வரவில்லை. இத்திய, உத்திய, சம்பல, பத்தசால போன்ற தனது சீடர்களையும் அழைத்துக் கொண்டு மகிந்த தேரர் ஜம்புகோளப்பட்டினம் என்ற துறைமுகத்தில் இறங்கி தனது ஞானத்தை பயன்படுத்தி இலங்கையினுடைய அரசன் தேவநம்பியதீசன் எங்கே இருக்கிறார் என்பதை பார்க்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது அரசன் அனுராதபுரத்தில் மிகிந்தலை மலையடிவாரத்தில் வேட்டையாடி கொண்டு நிற்கிறார் என்பதை உடனே தனது சீடர்களுடன் இந்த மகிந்த தேரர் மிகிந்தலை மலையடிவாரத்தில் மலையில் வந்துவிட்டார். மலையில் வந்து பார்த்தபோது இவர் வேட்டையாடுவதற்காக மானை தேடி அலைகிறார் என்ற விடயத்தை புரிந்த இந்த மகிந்த தேரர் தன்னிடம் இருக்கின்ற சக்தியை பயன்படுத்தி தேவநம்பியதீசனுக்கு முன்னால் பல மான் கூட்டங்களை ஏவி விடுகிறார். தேவநம்பியதீசனும் அந்த மான்களை கண்டு பின்னால் துரத்தி வந்த நேரம் சகல மான் கூட்டமும் அரசனது கண்ணில் பட்டது. மிகிந்தலை மலையடிவாரத்தை நோக்கி வந்து மலைக்குள் சென்றதாக சான்றுகள் சொல்லுகிறார். வந்த தேவநம்பியதீசன் தேடுகிறான், மான்களை காணவில்லை. மேலே இருந்து கொண்டு மலையில் இருந்து கொண்டு மகிந்த தேரர் சொல்லுகிறார், திசன் திசன் என்று இலங்கையினுடைய அரசனை அழைக்கிறார். அப்பொழுது அரசனுக்கு கோபம் வருகிறது. தன்னிடம் இருந்த அம்பை அவர் மீது எய்துவதற்காக மேலே நீட்டிய போது மகிந்த தேரர் சொன்னார், நான் உன்னுடைய நண்பன் அசோகனின் மகன். உனக்கு பௌத்த போதனைகளை போதிப்பதற்காக எனது தந்தையினால் இங்கு அனுப்பப்பட்டது என்று சொன்னதன் பின்னர் தான் தேவநம்பியதீசன் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு மகிந்த தேரர் இந்த அரசனுக்கு அறிவுள்ளதா என்ற விடயத்தை சோதனை செய்ய வேண்டும். அதன் பின்னர் தான் இவருக்கு பௌத்த போதனைகளை போதிக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டு மகிந்த தேரர் தேவநம்பியதீசனுடன் பல கேள்விகளை கேட்கிறார். இந்த கேள்விகளுக்கு தேவநம்பியதீசன் சரியான முறையில் பதில் வழங்கியதை தொடர்ந்து மகிந்த தேரரால் தேவநம்பியதீசனுக்கு பௌத்த சமயம் போதிக்கப்பட்டது. இலங்கையினுடைய வரலாற்றில் முதலாவது பௌத்த அரசனாக தேவநம்பியதீசன் காணப்படுகிறார். அதற்கு முன்னர் இருந்த எந்த ஒரு அரசரும் பௌத்தராக இருக்கவில்லை. தேவநம்பியதீசனே இலங்கையின் முதலாவது பௌத்த அரசனாக இருக்கிறார். தேவநம்பியதீசன் பௌத்த சமயத்தை தழுவிக்கொண்டதன் பின்னர் அரசன் பௌத்த சமயத்தை தழுவியதால் அனுராதபுரத்தில் இருந்த அதிகளவான மக்கள் அரசன் பின்பற்றிய சமயத்தை தழுவ உட்பட்டார். பௌத்த போதனைகளை போதிப்பதற்காக வேண்டி மகிந்த தேரருக்கு தேவநம்பியதீசனுக்கு அவருடைய தந்தை அன்பளிப்பு செய்த மகா மேகவன பூங்காவை தேவநம்பியதீசன் தனது நண்பனின் மகனான அசோகனுக்கு அன்பளிப்பு செய்தார். இதனால் அசோக சக்கரவர்த்தியுடைய மகன் மகிந்த தேரர் மகா மேகவன பூங்காவில் இருந்து கொண்டு பௌத்த போதனைகளை மேற்கொள்கிறார். இந்த பௌத்த போதனைகளை மேற்கொள்ளுகின்ற போது அதிகளவான மக்கள் பௌத்த சமயத்தை தழுவிக்கொள்கிறார். இந்த மக்கள் பௌத்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி தேவநம்பியதீசனுடைய காலத்தில் இலங்கையின் முதலாவது விகாரையாக, இலங்கையின் முதலாவது தூபியாக தூபராம தூபி அமைக்கப்படுகிறது. இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது தூபியின் பெயர் தூபராம தூபி. அது மகா மேகவன பூங்காவில் அமைக்கப்படுகிறது. அதே நேரம் மிக நீண்ட காலம் இலங்கையில்
வசிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு மஹிந்த தேரர் தான் இந்தியாவுக்கு செல்ல வேண்டி இருப்பதனால் வருகின்ற பௌத்த சமயத்தை தேடி வருகின்ற மக்களுக்கு பௌத்த சமய போதனைகளை போதிப்பதற்கு ஒரு பௌத்த பிக்குவை உருவாக்க வேண்டும் என்று அரசனிடம் சொல்லுகிறார். இந்த அடிப்படையில் அரசனால் சிறந்த ஒரு மனிதராக அரிட்டன் தெரிவு செய்யப்பட்டு மஹிந்த தேரரிடம் அரசனால் வழங்கப்படுகிறார். இவரை நீங்கள் பௌத்த பிக்குவாக மாற்றுங்கள். எனவே இலங்கையின் முதலாவது பௌத்த பிக்குவாக அரிட்டன் நியமிக்கப்படுகிறார். அரிட்டனுடைய மனைவி அனுலாதேவி வருகிறாள். தன்னையும் துறவியாக மாற்றுங்கள், தனது கணவர் பௌத்த பிக்குவாக மாறிவிட்டார். மஹிந்த தேரர் சொல்லுகிறார், பெண்களுக்கான பௌத்த போதனை என்னால் மேற்கொள்ள முடியாது. பெண்களுக்கான பௌத்த போதனைகளை செய்வதற்கு என்னுடைய சகோதரி சங்கமித்தை இருக்கிறாள். முடிந்தால் அவளை அழையுங்கள், அவள் பெண்களுக்கு பௌத்த போதனைகளை மேற்கொள்வாள் என்று சொல்லி மஹிந்த தேரர் பௌத்த போதனைகளை அரிட்டனுக்கு சொல்லி கொடுத்துவிட்டு அவர் இந்தியா செல்கிறார். அசோகனிடம் தேவநம்பியதீசன் வழங்கிய அல்லது சொன்ன சொற்களுக்காக வேண்டி அல்லது அவர் சொன்னதற்காக வேண்டி அசோக சக்கரவர்த்தியால் அவருடைய மகள் சங்கமித்தை வெள்ளரசு மரக்கிளையுடன் இலங்கை நோக்கி அனுப்பப்பட்டார். சங்கமித்தை இலங்கை வந்தது ஜம்புகோளப்பட்டினம் அல்லது காங்கேசன் துறை என்று சொல்லப்படுகின்ற துறைமுகத்தின் ஊடாக. தேவநம்பியதீசன் அவளை அழைத்து இலங்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இந்த அரச மரம் அல்லது போதி மரம் நடாத்துகின்ற அந்த நிகழ்வை தேவநம்பியதீசன் ஒழுங்குபடுத்தினார். இதற்காக வேண்டி இலங்கையில் இருந்த ஏனைய சிறிய அரசர்களையும் கதிர்காமம், சந்தனகாமம் போன்ற பகுதிகளின் குறுநில மன்னர்களையும் தேவநம்பியதீசன் அழைத்து நாடு முழுவதும் பதாதைகள் கட்டி மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இந்த வெள்ளரசு மரக்கிளை நடுகிற நிகழ்வை தேவநம்பியதீசன் அனுராதபுரத்தின் மகாமேகவன பூங்காவில் ஏற்பாடு செய்தார். இதன் அடிப்படையில் அனுராதபுரத்தின் மகாமேகவன பூங்காவில் வெள்ளரசு மரக்கிளை நடப்பட்டு சங்கமித்தையால் பெண்களுக்கு பௌத்த போதனை மேற்கொள்ளப்பட்டது. இலங்கையின் முதலாவது பெண் பிக்குணியாக அனுலாதேவி நியமிக்கப்பட்டார். இவ்வாறு தேவநம்பியதீசனுடைய காலத்தில் இலங்கையின் வரலாறு அமைந்திருந்தது. இன்னும் மேலதிகமான விடயங்களை பார்க்கலாம். இந்த தேவநம்பியதீசனுடைய காலத்தில் நடைபெற்ற வரலாற்று செய்தி. தேவநம்பியதீசனது காலத்தில் அரசு மத்தியமயப்பட்ட நிலையில் காணப்பட்டது என்று சொல்லப்படுகிற விடயம் என்னவென்றால், அனுராதபுரம் இலங்கையினுடைய தலைநகரமாக இருந்தாலும் இதுவரைக்கும் நான் சொன்ன வரலாறுகள் 10ஆம் ஆண்டுக்கான சிலபஸில் கூறப்படவில்லை. இந்த வரலாறு தொடர்பான ஆய்வு உங்களிடம் காணப்படுகிறது என்ற எடுகோலின் அடிப்படையிலே இனி வருகின்ற வரலாறுகள் இங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே அரசர்கள் தொடர்பான வரலாறுகளில் தேவநம்பியதீசன் தொடர்பான இதுவரைக்குமான நான் கூறிய விடயங்கள் உங்களது அறிவில் இருக்கிறது என்ற எடுகோலின் அடிப்படையில் தான் அதை தொடர்ந்து வருகின்ற வரலாறுகள் 10ஆம் ஆண்டில் கூறப்படும். எனவே தேவநம்பியதீசனது காலத்தில் அரசு மத்திய மயப்பட்ட நிலையில் காணப்பட்டது என்ற விடயம் எதை சொல்லுகிறது என்றால், அனுராதபுரம் தலைநகரமாக இருக்கிறது. கதிர்காமம், சந்தனகாமம் போன்ற பிரதேச அரசுகள் காணப்பட்டது. இந்த பிரதேச அரசுகள் அனைத்தையும் அரசன் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகிறான். இதைத்தான் அரசு மத்தியமயப்பட்ட நிலையில் காணப்பட்டது என்ற விடயம் சொல்கிறது. தேவநம்பியதீசனது காலத்திலே இந்து சமுத்திரத்தில் வர்த்தகம் வளர்ச்சியடைந்த காலமாகும் என்று சொல்லப்படும்.
அதாவது இந்து சமுத்திர வர்த்தகம் என்று சொல்லப்படுகின்ற நேரம் இந்து சமுத்திரத்தை சூழ உள்ள நாடுகளுடன் பல நாடுகள் வர்த்தக ரீதியான உறவுகளை பேணியிருந்தது. அந்த அடிப்படையில் இலங்கையில் காணப்பட்ட யானை முத்து, யானை தந்தம் போன்றவைகள் பிரதானமான வர்த்தக பொருட்களாக கணிக்கப்பட்டு இலங்கையுடன் ஏனைய நாடுகள் வெளிநாட்டு வர்த்தகங்களை மேற்கொண்டது இந்த தேவநம்பியதீசனுடைய காலத்தில். பாருங்க, தேவநம்பியதீசனது காலத்தில் இலங்கை யானை, வாசனை திரவியம், இரத்தின கற்கள் போன்றவற்றில் சிறந்து விளங்கி இலங்கையினுடைய யானை, இலங்கையினுடைய இரத்தினக்கல், இலங்கையினுடைய வாசனை திரவியம் என்பவை உலக தரம் வாய்ந்தவைகளாக தேவநம்பியதீசனுடைய காலத்தில் சிறந்து விளங்கி. இது பண்டுகாவினுடைய காலத்தில் சர்வதேச வர்த்தகம் காணப்படவில்லை. தேவநம்பியதீசனுடைய காலத்தில் தான் இலங்கை சர்வதேச வர்த்தகத்திலும் ஈடுபடுகின்ற நிலைமை இருக்கிறது. தேவநம்பியதீசனது காலத்தில் வெள்ளரசு மரக்கிளை நடுவதற்காக, இந்த வெள்ளரசு மரக்கிளை என்று சொல்லுகின்ற நேரம் இலங்கைக்கு வெள்ளரசு மரக்கிளையை கொண்டு வந்தவள் சங்கமித்தை. இந்த வெள்ளரசு மரக்கிளையை கொண்டு வந்த சங்கமித்தை காங்கேசந்துறை அல்லது ஜம்புகோளப்பட்டினம் என்ற துறைமுகத்தினூடாக இலங்கைக்குள் நுழைந்தார். இந்த சங்கமித்தை இந்தியாவினுடைய அசோக சக்கரவர்த்தியின் மகள். இந்த சங்கமித்தை மகிந்த தேவனுடைய சகோதரி. இந்த சங்கமித்தை வெள்ளரசு மரக்கிளையை இலங்கைக்கு கொண்டு வந்து நட்ட வரலாறுகள் போதி வம்சம் என்று சொல்லப்படுகின்ற வரலாற்றில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. போதி வம்சம் என்பது போதி மரத்தினுடைய வரலாற்றை கூறுகிறது. போதி மரம் என்பது அரச மரமாக பார்க்கப்படுகிறது. இந்த தேவநம்பியதீச மன்னனது காலத்தில் வெள்ளரசு மரக்கிளை நடுவதற்காக கதிர்காம, சந்தனகாம பிரதேச தலைவர்கள் வந்திருந்தனர். இவர்கள் தேவநம்பியதீசரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் இந்த விடயம் சொல்லப்பட்டது. அதாவது தேவநம்பியதீசன் எதை சொன்னாலும் இந்த அரசர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே தேவநம்பியதீசன் கதைக்கு கட்டுப்படுகின்றவர்களாக கதிர்காமத்தை நாங்கள் இலங்கை படத்தில் குறிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, நதிகள் குறித்த படம். இதில் எந்த நதிக்கு இடப்படுகின்றது புள்ளி என்பதை பாருங்கள். மாணிக்க கங்கை. மூன்று நதிகள் அருகருகே காணப்படுகிறது. கிரிந்தியோயா, மாணிக்க கங்கை, கும்புக்க நோயா. இதில் மாணிக்க கங்கை கரையில் கதிர்காமம் காணப்படுகிறது. மாணிக்க கங்கையினுடைய வேறு பெயர் கப்பரகந்த நதி. கதிர்காமம் இலங்கை படத்தில் உங்களுக்கு குறிக்க தெரிந்திருக்க வேண்டும். எனவே கதிர்காமம் இங்கிருக்கிறது. அனுராதபுரம் மல்வத்தூயா நதிக்கரையில் இருக்கிறது. எனவே இங்கிருக்கின்ற பிரதேச ஆட்சியாளன் அனுராபுரத்தில் இருக்கின்ற தேவநம்பியதீசனுடன் உறவை பண்ணியிருக்கிறான். இதுதான் இங்கு சொல்லப்படும். தேவநம்பியதீசனது காலத்தில் வெள்ளரசு மரக்கிளை நடுவதற்காக கதிர்காம, சந்தனகாம பிரதேச தலைவர்கள் வந்திருந்தனர். இவர்கள் தேவநம்பியதீசனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லப்படும். அதே போல இன்னும் ஒரு விடயம் நாங்கள் அறிந்திருந்த விடயம், அசோகனால் வழங்கப்பட்ட பட்டபிஷேக பொருட்கள் அல்லது இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது பஞ்சவஸ்து பொருட்கள் கொண்டு அரசன் மீண்டும் முடிசூட்டிக் கொண்டான் என்ற விடயம் என்றால், இலங்கையில் முதலாக அரசன் என்று முடிசூட்டியவன் யார் என்று கேட்டால் தேவநம்பியதீசன். இவர் ஏற்கனவே அரசன் என்று அழைக்கப்பட்டாலும் முடிசூட்டப்பட்ட அரசன் என்ற நிலையை இந்த பஞ்சவஸ்து பொருட்கள் வந்து முடிசூட்டப்பட்ட பின்னரே இவர் ஏற்றுக்கொள்கிறார். எனவே எவ்வாறான பஞ்சவஸ்து பொருட்கள் இவருக்கு வழங்கப்பட்டது அல்லது கிடைக்கப்பட்டது என்று பார்த்தால் பஞ்சவஸ்து பொருட்களை பார்ப்போம். ஆலவட்டம், சாமரை, பாதணிகள், மங்களவாள், நெற்றிப்பட்டம் இந்த 5 பொருட்களும்
முடிசூட்டுகின்ற பொருட்கள் அல்லது பஞ்ச வஸ்து பொருட்கள் அப்படின்னு சொல்லுவார். ஒரு அரசன் முடிசூட்டுவதற்கு தேவையான பொருட்கள் அல்லது ஒரு அரசன் முடிசூட்டுகின்ற பஞ்ச வஸ்து பொருட்களாக இவைகள் இருப்பார். இந்த பஞ்சவஸ்து பொருட்களை இலங்கையினுடைய அரசன் தேவநம்பியதீசனுக்கு வழங்கி வைத்தவன் இந்தியாவினுடைய அசோகன் அல்லது அசோக சக்கரவர்த்தி. அதே போல அசோகனால் வழங்கப்பட்ட பெயர் ஒன்றையே இந்த தேவநம்பியதீசன் வைத்திருந்தான். தேவநம்பிய என்ற பட்டம். தேவநம்பிய என்பதனுடைய பொருள் கடவுளுக்கு பிரியமானவன் அல்லது இறைவனுக்கு பிரியமானவன் என்ற பொருள். எனவே இந்த கடவுளுக்கு பிரியமானவன் அல்லது இறைவனுக்கு பிரியமானவன் என்ற சொல் அல்லது என்ற பெயர் ஏன் தேவநம்பியதீசனுக்கு அசோகன் வழங்கினான் என்று சொல்லுகின்ற போது, அசோகனின் நெருக்கமான நண்பன் என்றபடியினால், அவர் புதிதாக ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டிருந்தபடியினால், அந்த சமயத்தின் மீது அவர் பற்றுறுதி கொண்டிருந்தபடியினால் அவ்வாறான பெயர் இவருக்கு வழங்கப்படும். மஹிந்த தேரரினாலேயே இலங்கைக்கு பௌத்த சமயம் கொண்டு வரப்பட்டது. இதுவும் நாங்கள் இப்போது அறிந்த விடயம். பாருங்க, சோடான விடயங்கள் தான் உங்களோட புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே விரிவான ஒரு வரலாற்றை சொன்னதனால் தான் உங்களுக்கு அதனுடைய தொடர் தெளிவாக விளங்குது. இப்ப நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு நோட்டுகளும் உங்களது புத்தகத்தில் திறப்பட்டிருக்கின்ற குறிப்புகள். புத்தகத்தில் திறப்பட்டிருக்கிற விடயம் தான் இவை. கைராமன் சந்திரகம் பஞ்சவஸ்து பொருட்கள் அப்படி சூட்டினார். அதே போல அசோகனா வழங்கப்பட்ட பெயரால் தேவநம்பிய. அதற்கு முதல் அவருடைய பெயர் என்ன, ஏன் தேவநம்பிய என்ற பெயர் இவருக்கு வழங்கப்படுகிறது. அதே போல அசோகன் புதிதாக என்ன சமயத்தை தழுவிக் கொண்டிருந்தான், ஏன் அந்த சமயத்தை அவன் தழுவ வேண்டி வந்தது, அவன் மேற்கொண்ட போரினுடைய பெயர் என்ன என்கிற விடயம் எல்லாம் இப்போது நாங்கள் அறிந்திருக்கிறோம். மஹிந்த தேரர் என்பவர் யார் என்று கேட்கின்ற போது, அசோகனுடைய மகன். அசோகன் தனது மகனான மஹிந்த தேரரை இலங்கைக்கு அனுப்புகிறான். இந்த மஹிந்த தேரர் வந்திறங்கிய இடம் ஜம்புகோளப்பட்டினம் அல்லது காங்கேசத்தூர். அதை நாங்கள் இலங்கை படத்தில் பார்த்தோம் என்றால் பாருங்க எந்த பகுதியில் குறிப்பிடுகிறது. யாழ்ப்பாணம் வடபகுதியில் இந்த ஜம்புகோளப்பட்டினம் இருக்கிறது. ஜம்புகோளப்பட்டினத்தின் வேறு பேர் காங்கேசத்தூர். இந்த ஜம்புகோளப்பட்டினத்தினூடாகத்தான் சங்கமித்தையும் வந்தாள். இந்த ஜம்புகோளப்பட்டினத்தினூடாகத்தான் மஹிந்த தேரர் வருகிறான் என்கிற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் இந்த தேவநம்பியதீசன் தொடர்பான விடயங்கள் 10ஆம் ஆண்டு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம். தேவநம்பியதீசனுடைய ஒரு விரிவான வரலாற்றை உங்களுக்கு நான் தந்திருந்தேன். இப்ப நீங்க இந்த தேவநம்பியதீசன் தொடர்பான வினாக்களை எழுதிக் கொள்ளுங்கள். தேவநம்பியதீசன் தொடர்பான வினாக்கள். சரியா? சொல்லட்டா? எழுதுங்க. இலங்கையின் முதலாவது பௌத்த அரசனின் பெயர் யாது? இலங்கையின் முதலாவது பௌத்த அரசனின் பெயர் யாது? இரண்டாவது, இலங்கையில் முதலில் முடிசூட்டிய மன்னனின் பெயர் யாது? இலங்கையில் முதலில் முடிசூட்டிய மன்னனின் பெயர் யாது? இலங்கையில் முதலில் முடிசூட்டிய மன்னனின் பெயர் யாது? மூன்றாவது, ஒரு அரசன் முடிசூட்டுவதற்கு தேவையான ஓர் அரசன் முடிசூட்டுவதற்கு தேவையான ஓர் அரசன் முடிசூட்டுவதற்கு தேவையான பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது?
எவ்வாறு அழைக்கப்பட்டது? அடுத்து, அசோகனுடன் தொடர்பை ஏற்படுத்திய தேவநம்பிய தீசனின் தூதுவனின் பெயர் யாது? தேவநம்பிய தீசனின் தூதுவனின் பெயர் யாது? அடுத்து, தேவநம்பிய என்பதன் பொருள் யாது? தேவநம்பிய என்பதன் பொருள் யாது? அடுத்து, இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது தூபியின் பெயர் யாது? இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது தூபியின் பெயர் யாது? அடுத்து, இலங்கைக்கு பௌத்த சமயத்தை கொண்டு வந்தவரின் பெயர் யாது? இலங்கைக்கு பௌத்த சமயத்தை கொண்டு வந்தவரின் பெயர் யாது? தேவநம்பிய தீசன். அடுத்த கேள்வி, தேவநம்பிய தீசன் வல்லரசு மரக்கிளையை நடுவதற்காக தேவநம்பிய தீசன் வல்லரசு மரக்கிளையை நடுவதற்காக சொல்லுங்கள். அழைத்த இலங்கையின் பிரதேச ஆட்சி பகுதிகள் யாவை? அழைத்த இலங்கையின் பிரதேச ஆட்சி பகுதிகள் யாவை? சரி, எத்தனை கேள்விகள் வந்திருக்கு இதுவரைக்கும்? 8. 7வது கேள்வி என்னம்மா? நான் பார்க்க சொல்லிட்டு ஒரு பிள்ளைக்கு டிஸ்டர்ப வழங்கல்ல அந்த கேள்வியை நீங்க சொன்னீங்கன்னா அதை சொல்லுங்க. சொன்னா இலங்கையில் அமைத்த முதலாவது தூவி, இதான் கேள்வி. இலங்கையில் அமைத்த முதலாவது தூவி என்ன என்கிற விடயம். இதுவரைக்கும் நான் சொன்ன விடயங்கள்ல இந்த கேள்வியில் அவ்வளவுக்கும் விட இருக்கிறது. 8 கேள்விக்குமான விடைகள் இருக்கு. இதுல 8 கேள்வி சொல்லப்பட்டிருக்கு. 8 கேள்வியில தெரியாத விடைகள் இருந்தால் நீங்க வேணுமென்ற ஒரு நோட் பண்ணலாம். நான் ஒரு விளங்கப்படுத்திட்டு அடுத்தது போகும். இலங்கையில் அமைத்த முதலாவது தூவி என்னங்கிறது கேள்வி. என்னமா விட தெரியுமா? முதலாவது தூவிட விட யாராவது? இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது தூவிக்கு விட
வெரி குட். தூகராம அதனுடைய விடை. தூகராம தான் இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது தூபிக்கான பதில். சரி, நாங்க அடுத்த அரசனுடைய வரலாற்றுக்கு செல்வோம். துட்ட கைமுனு. இலங்கையை ஆட்சி புரிந்த அரசர்களுள் மிக பிரதானமான அரசர்களுள் ஒருவராக காணப்படுபவர் இந்த துட்ட கைமுனு. துட்டகைமுன வரலாறுக்கு முதல் சில படங்கள் தொடர்பான செய்திகளும் உங்களோட இந்த 3வது அரங்கில் காணப்படுது. பாருங்க, பட விளக்கங்களை நாங்கள் நேரடியாக பார்த்துட்டு போறோம். 3 முத்திரைகள் காணப்படுகிறது. அந்த நேரம் பயன்படுத்தப்பட்ட முத்திரை. படத்தில் காட்டப்பட்டிருப்பது புராதன காலத்தில் பயன்படுத்தப்பட்ட களிமண்ணான முத்திரை. முத்திரை என்று சொன்னா ஃப்ரேம் என்று சொல்லுவாங்க நம்மளோட பாஷை. இதே போல வடிவத்தினால் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்க என்று சொன்னா அங்க டேட் ஸ்டாம்ப் அடிக்கிறவர் வச்சு கொண்டிருப்பார். களிமண்ணாலான முத்திரைகள். இந்த களிமண்ணாலான முத்திரைகள் எந்த குறியீடுகளும் காணப்படவில்லை. கண்டுபிடிக்கின்ற நேரம் இதில் எவ்விதமான குறியீடுகளையும் கண்டுபிடிக்கவில்லை. அதே நேரம் இம்முத்திரைகள் அரச அதிகாரிகளினால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அரசு அதிகாரிகள், அரசனுடன் அரச செயற்பாட்டை செயற்படுத்துகின்றவர்கள் அரசு அதிகாரிகள். அரசு அதிகாரிகள் அவர்களுடைய தேவைகளுக்காக இந்த முத்திரைகளை பயன்படுத்தி இருக்கலாம். இந்த முத்திரைகள் திஸ்ஸ மகாராமையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. திஸ்ஸ மகாராமை. இந்த திஸ்ஸ மகாராமை என்பது எந்த பகுதியில் இருக்கிறது என்கிற விடயம் எங்களுக்கு இலங்கை படத்தில் குறிக்க தெரிய வேண்டும். திஸ்ஸ மகாராம என்கிற பகுதியை எடுத்தோம் என்று சொன்னால் இலங்கை படத்தில் பாருங்க, கிரிந்தியோயா நதிக்கரை மாகமையை அண்டிய பகுதி திஸ்ஸ மகாராம. இந்த திஸ்ஸ மகாராம பகுதியில் தான் இந்த உலோகத்திலான முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலோகத்திலான முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி திஸ்ஸ மகாராம. திஸ்ஸ மகாராமையை நாங்கள் கிரிந்தியோயா நதிக்கரையில் குறித்திருக்கிறோம். படத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற நதி கிரிந்தியோயா, அதனுடைய வேறு பெயர் கரிந்தி நதி. இந்த கிரிந்தியோயா நதிக்கரையில் தான் திஸ்ஸ மகாராம, மாகம போன்ற பகுதிகள் காணப்படுகிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திஸ்ஸ மகாராம பகுதியில் தான் களிமண்ணால் செய்யப்பட்ட உலோகத்திலான முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. படத்தில் காட்டப்பட்டிருப்பது களிமண்ணினால் செய்யப்பட்ட முத்திரைகள், உலோகத்தினால் அல்ல, களிமண்ணால் செய்யப்பட்ட முத்திரைகள். இதில் அரசு அதிகாரிகள் பயன்படுத்த முத்திரைகளாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதே நேரம் இந்த முத்திரைகளில் எந்த விதமான குறியீடுகளும் காணப்படவில்லை. இந்த முத்திரைகள் திஸ்ஸ மகாராம பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. படத்தில் ஒரு சிலை காணப்படுகிறது. இது அனுராதபுர காலத்தில் பிரதானமான ஒரு அரசர் உருவச்சிலை. இந்த அரசனுடைய பெயர் பாதிகாவய மன்னன். எனவே பாதிகாவய மன்னனின் உருவச்சிலை தான் படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. பாதிகாவய மன்னனின் உருவச்சிலை. பாதிகாவய மன்னனுடைய வரலாற்றில் இவர் செய்த விடயம் ருவன் வெலிசாய என்று சொல்லப்படுகின்ற தாது கோபுரம் துட்ட கைமுனுவனால் கட்டப்பட்டது. ருவன் வெலிசாய தாது கோபுரம் கட்டி முடிவதற்கு இடையில் துட்ட கைமுனு இறந்து போகிறார். அவருடைய உயிர் இழுபட்டு கொண்டிருக்கிறது. துட்ட கைமுனுவை, அதாவது ருவன் வெலிசாயவை நான் கட்டிவிட்டே மரணிப்பேன் என்று. அவருடைய தம்பி சதாதீசன் அந்த ருவன் வெலிசாயவினுடைய கோபுரத்தின் பக்கம் வெள்ளச்சீலையால் மறைத்து இது கட்டப்பட்டு விட்டது என்று சொன்னதன் பின்னர் தான் அவருடைய உயிர் அவரது உடலை விட்டு பிரிந்தது என்று வரலாறு சொல்லும். அப்படியான ருவன் வெலிசாயவை கட்டி முடிக்கின்ற காலம் இந்த பாதிகாவய மன்னனுடைய காலமாக இருக்கிறது. இந்த பாதிகாவய மன்னன் ருவன் வெலிசாய தாது கோபுரத்தை கட்டி முடிப்பதற்கு தேவையான கண்ணாடி மணிகளை பெறுவதற்காக, கண்ணாடி மணி என்று சொல்வது நாங்கள் வீடுகளை பதிக்கின்ற டைல்ஸ் என்று சொல்லலாம், அவ்வாறான இந்த கண்ணாடி மணிகளை பெறுவதற்காக உரோம் நாட்டுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பி அங்கிருந்து கண்ணாடி மணிகளை பெற்றிருந்தான் இந்த பாதி காவய மன்னன்.
எனவே பாதிகாவிய மன்னுடைய காலத்தில் ரோம் நாட்டுக்கு தூதுக்குழுக்கள் அனுப்பப்பட்டது. எதற்காக என்று சொன்னால், ருமன் வெளிசாய தாது கோபுரத்துக்கு தேவையான கண்ணாடி மணிகளை பெறுவது. எனவே இச்சிலை, இந்த பாதிகாவிய மன்னுடைய சிலை எங்கு காணப்படுகிறது என்று பார்த்தால் ருமன் வெளிசாய நிறுத்தத்தில். ருமன் வெளிசாய எந்த அரசனால் உருவாக்கப்பட்ட தூவி அப்படி என்று பார்த்தால் துட்டகைமுனு மன்னனின் சமய நடவடிக்கைகளில் ஒன்றுதான் ருவன் வெரிசாய, மிரிசவட்டி, லோக மகாபாய. இந்த மூன்றும் துட்டகைமுனு மன்னனின் சமய நடவடிக்கை. பாருங்க, இம்மன்னன் ருவன் வெலிசாய தாதுகோபத்துக்கு தேவையான கண்ணாடி மணிகளை பெற ரோம் நாட்டுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பினான் என்பதுடைய இம்மன்னன் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு படம் இந்த அலகில் காணப்படுகிறது. நாங்கள் படித்த பகுதிக்குள் காணப்படுகின்ற இன்னொரு படம். படத்தில் காட்டப்பட்டிருப்பது களிமண்ணினாலான முத்திரை. இதுவும் ஒரு முத்திரை என்று சொல்லுகிறார்கள். முத்திரையின் அடிப்பாகத்தில் இருக்கின்ற பகுதியாக இருக்கிறார். இம்முத்திரை திஸ்ஸ மகாராமையில் உள்ள புராதன நகரமான மாகமையில் கண்டெடுக்கப்பட்டது. மாகம என்பது ஒரு பிரதானமான நகரம். இலங்கையில் இராசரட்டை, உருகுணை என்ற 2 பகுதிகள் இருந்தது. மாகம என்கிற பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால் அது திஸ்ஸ மகாராமை அண்டிய பகுதி. நீங்க நன்றாக விளங்கி இருக்க வேண்டும். அனுராதபுர காலத்தில் இந்த மகாவலி கங்கையை எல்லையாக கொண்டு மகாவலி கங்கையின் மேற்பகுதி பாருங்க, இது மகாவலி கங்கை. இந்த மகாவலி கங்கையை எல்லையாக கொண்டு இந்த மகாவலி கங்கையிலிருந்து தெதிர்ஓயாவுக்கு உட்பட்ட இந்த மேற்பட்ட இந்த பகுதியை சொல்லுவார்கள் இராசரட்டை. இதனுடைய பேர் இராசரட்டை. இது அனுராதபுரத்தினுடைய ஆரம்ப காலம். தொடர்ச்சியாக இவ்வாறுதான் இலங்கை இருந்தது அப்படி என்று சொல்லப்படல. கட்டங்கட்டமாக இலங்கை மாற இருக்கிறது. இலங்கையினுடைய ஆரம்ப கட்டத்தில் இது இராசரட்டையாக இருந்திருக்கிறது. மகாவலி கங்கைக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள இந்த எல்லா பகுதிகளும் ருகுணு அல்லது உருகுணையாக இருந்திருக்கிறது. இது அனுராதபுரத்தின் ஆரம்பம். இலங்கை 2 பகுதிகளாக பிரிந்திருந்தது. ஒன்று இராசரட்டை, மற்றது உருகுணை. இராசரட்டையினுடைய தலைநகரங்கள் பல. அதில் பிரதானமானதும் முதன்மையானதும் அனுராதபுரம். இராசரட்டையினுடைய முதலாவது தலைநகரம் அனுராதபுரம். இராசரட்டையின் முதலாவது தலைநகரம் அனுராதபுரம். மாயரட்ட என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. அது புறநறுவைக்கு பிற்பட்ட காலம் அல்லது புறநறுவை காலம் அப்படின்னு சொல்லலாம். மாயரட்ட மாத்திரமல்ல, தெதிகம் என்ற பகுதியும் இருக்கிறது. அதாவது இலங்கையினுடைய அரசன் முதலாம் பராக்கிரமபாகுவினது காலம் அந்த பகுதியாக இருக்கலாம். இது இராசரட்ட, உருகுண, அதில் உங்களுக்கு கிளியர் இருக்கும். இராசரட்ட, இது மாயரட்ட என்று சொல்ற பகுதி இவ்வளவு மாயரட்ட அல்லது மலையரட்ட. இந்த பகுதி இவ்வளவும் தெதிகம். இது தெதிகம, இது மாயரட்ட, இது இராசரட்ட, இது உருகுண. இவ்வாறுதான் புறநறுவை காலத்தில் இலங்கை பிரிக்கப்பட்டிருந்தது. இது அனுராதபுர காலத்தில் இராசரட்டையும் உருகுணையும் தான் காணப்படுது. மாயரட்டை, மலையரட்டை, தெதிகம இந்த பகுதிகள் காணப்படவில்லை. அவ இராசரட்டை பிரதானமான நகரத்தை கொண்டிருந்தது முதல் அனுராதபுரம். அதே போல அனுராதபுரத்தினுடைய இடம். அதே போல அனுராதபுரத்திலிருந்து தலைநகரம் சீகிரியாவுக்கு வருகிறது. அனுராதபுரம், சீகிரியா, அதன் பின்னர் தான் புறநறுவைக்கு வருகிறது. இது மூன்றும் இராசரட்டையினுடைய நகரங்கள். அனுராதபுரம், சீகிரியா, புறநறுவை.
இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இராசரட்டையினுடைய நகரங்கள் அனுராதபுரம், அது பண்டுகாவையினால் உருவாக்கப்பட்டது. இதில் ஒரு தெளிவு இருந்தால் 7வது அலகு படிப்பதற்கு இலகுவாக இருக்கும். 10ஆம் ஆண்டில் இந்த அரசர்கள் வரலாற்றில் குழப்பம் இருந்தால் 7வது அலகும் குழம்பும். அதற்காக வேண்டித்தான் இந்த அலகை கொஞ்சம் தெளிவாக படிக்க முடியும். இந்த அலகில் கேள்விகள் வருவது, அதனால் படிக்கும். ஆகவே அனுராதபுரம் பண்டுகாவையனால் தலைநகராக்கப்பட்டது. சீகிரியா 1ஆம் காசியப்பனால் தலைநகராக்கப்பட்டது. அதே போல பொலனறுவை அது 1ஆம் விஜயபாகுவினால் தலைநகராக்கப்பட்டது. இது மூன்றும் இராசரட்டையினுடைய நகரங்கள். இராசரட்டை நகரமாக இருந்தாலும் உருகுணை என்று சொல்வது காடாக இருக்கிறது, வனப்பகுதி. அரசர்கள் பயிற்சி வருகின்ற பகுதி, அரசர்கள் யுத்த பயிற்சி வருகின்ற பகுதி, அரசர்கள் ஓடி ஒளிகின்ற பகுதி. அப்படியான ஒரு பகுதி உருகுணை அல்லது காடு அல்லது ருகுணு அப்படின்னு சொல்லுவார். எனவே இலங்கையில் ஆரம்பமாக இலங்கையினுடைய வரலாற்றில் இராசரட்டை, உருகுணை என்ற 2 பகுதிகள் இருக்கிறது. இதனுடைய எல்லைகளாக மகாவலி கங்கை காணப்படுகிறது. எனவே மகாவலி கங்கைக்கு மேலே இருக்கின்ற பகுதி இராசரட்டை எனவும், கீழே உள்ள பகுதி உருகுணை எனவும் காணப்படுகிறது. உருகுணையில் காணப்படுகின்ற கிருந்தியோயா நதிக்கரையில் தான் மாகம என்பது காணப்படுகிறது. மாகம அல்லது மகாகாம என்று சொல்லப்படுகிறது. மாகம தான் உருகுணையினுடைய பிரதானமான நகரமாக இருக்கிறது. மாகமைதான் உருகுணையினுடைய பிரதானமான நகரமாக இருக்கிறது. அப்ப மகாவலி கங்கைக்கு கீழ்ப்பகுதியில் காணப்படுவது இந்த மாகமையாக இருக்கிறது. மாகம கிருந்தியோயா நதிக்கரையில் இருக்கிறது. மாகம இலங்கையினுடைய பிரதானமான நகரங்களில் ஒன்றாக இருக்கிறது. அனுராதபுரம் நகரமாக இருக்கின்ற போதே மாகமையும் தென்பகுதியில் ஒரு நகரமாக இருந்தது என்ற விடயம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாகம பகுதியில் தான் இந்த முத்திரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாகம தொடர்பான வரலாறை நாங்கள் துட்டகையினுடைய வரலாற்றில் பார்க்க இருக்கிறோம். அப்ப படத்தில் காட்டப்பட்டிருப்பது களிமண்ணாலான முத்திரை. இம்முத்திரை திஸ்ஸ மகாராமையான புராதன நகரமான மாகமையில் கண்டெடுக்கப்பட்டது. இம்முத்திரை உருகுணை ஆட்சியாளர்கள் உபயோகித்த குறியீடுகள் பலவும் காணப்பட்டிருக்கிறது. உருகுணை என்பது உருகுணை ராச்சியம் என்று சொல்லுகின்ற நேரம் அதில் பிரதானமானது மாகம. மாகமையில் தான் ஆட்சி மையம் இருக்கிறது. அங்கிருந்த அரசர்கள் இதனை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறார். அதே போல இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, மணிமாலை. இதுவும் இலங்கையினுடைய முன்வரலாற்று கால மக்கள் தொடர்பான செய்தியை காட்டுகின்ற கூட. படத்தில் காட்டப்பட்டிருப்பது மணிமாலை. இந்த மணிமாலை இப்பன் கட்டுவ அல்லது இப்பா கட்டுவ என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இப்பன் கட்டுவ அல்லது இப்பா கட்டுவ தொடர்பான ஒரு செய்தி எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. இப்பன் கட்டுவ கல்லறை மயானம் என்ற ஒரு அறிவு இருக்கிறது. 2வது அலகில் உலோகக்கால மனிதனுடைய மரணச்சடங்கு முறையில் இப்பங்கடுவ என்கிற இடத்தை நாங்கள் குறித்திருக்கிறோம். தான் சீகிரியா பகுதியில் இருக்கிறது இப்பன் கட்டுவ அல்லது இப்பா கட்டுவ. இந்த இப்பங்கட்டுவ கல்லறை மயானம் என்று சொல்வது அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட கல்லறை மயானமாக இருக்கிறது என்ற விடயம் தெரியும். இதில் நாங்கள் நீண்ட தூரம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்க முடியும். இப்பங்கட்டுவையில் மணிமாலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இம்மணிமாலை கிமு 700 தொடக்கம் 450க்கு இடைப்பட்ட காலத்துக்கு பிரபுத்துவ குடும்பங்களின் ஆடம்பர வாழ்க்கைக்காக இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரபு என்பது பரமகுமார்கள் இங்கு சொல்லப்படுகிறார்கள். இம்மணிமாலையின் சில மணிகள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இப்ப நாங்கள் அடுத்த அரசருடைய வரலாற்றுக்குள் வேகமாக நுழைவோம். இலங்கையினுடைய பிரதானமான அரசர்களுள் ஒருவர் தான் இந்த துட்டகைமுன். துட்டகைமுடைய வரலாறு மிக நீளமான ஒரு வரலாறாக இருக்கிறது.
துட்டகைமுனு என்று சொல்லுகின்ற அரசனை பார்க்கின்ற நேரம் இலங்கையை ஒரே குடையின் கீழ் ஆட்சி புரிந்த முதலாவது அரசன் துட்டகைமுனு. இலங்கையை ஒரே குடையின் கீழ் ஆட்சி புரிந்த முதலாவது அரசன் துட்டகைமுனு. யுத்த செயற்பாடுகளுக்கு தலைமை வகித்த முதலாவது அரசன் துட்டகைமுனு. யுத்த செயற்பாடுகளுக்கு தலைமை வகித்த முதலாவது அரசன் துட்டகைமுனு. தந்தையின் செயற்பாட்டினால் புகழ்பூத்த அரசன் துட்டகைமுனு. தந்தையின் செயற்பாட்டினால் புகழ்பூத்த அரசன் துட்டகைமுனு. அதே போல யுத்தத்திற்காக பௌத்த பிக்குகளை பயன்படுத்திய ஒரு அரசன் துட்டகைமுனு. யுத்தத்திற்காக பௌத்த பிக்குகளை பயன்படுத்திய ஒரு அரசன் துட்டகைமுனு என்கிற விடயமெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம். இந்த துட்டகைமுனு தொடர்பான செய்தியை அறிவதற்கு இலங்கையில் காணப்பட்ட மிக பிரதானமான ஒரு ராஜ்யமான மாகமை தொடர்பான அறிவு மிக முக்கியமாக இருக்கிறது. பார்த்தோம் என்று சொன்னால், இலங்கையில பிரதானமான நகரமாக அனுராதபுரம் இருக்கின்ற ஒரு விடயம் தெரியும். அது தேவநம்பிய தீசனுடைய காலம். தேவநம்பிய தீசனுடைய காலத்தில் இலங்கையின் பிரதானமான நகரமாக அனுராதபுரம் இருந்தது. இந்த அனுராதபுரம் பிரதானமான நகரமாக இருக்கின்ற போது, அனுராதபுரம் தெரியும், மல்வத்தோயா நதிக்கரையில் காணப்படுகின்ற ஒரு நகரம். இந்த மல்வத்தோயா நதிக்கரையில் அனுராதபுரம் காணப்படுகிறது. அதை குறிக்கலாம். இந்த அனுராதபுரத்தினுடைய அரசனாக தேவநம்பிய தீசன் காணப்படுகின்ற நேரம், தேவநம்பிய தீசனின் அரண்மனையில் எழுந்த மிக பெரியதொரு பிரச்சனை ஒன்று வரலாற்றில் காணப்படுகிறது. அதாவது, தேவநம்பிய தீசனுடைய அரண்மனையில் காணப்பட்ட ஒரு பிரச்சனை என்னவென்றால், தேவநம்பிய தீசனின் பின்னர் ஆட்சி உரிமையை யாருக்கு வழங்குவது என்ற ஒரு பிரச்சனை. இதில் தேவநம்பிய தீசனுடைய மனைவி அல்லது பட்டத்து ராணி சொல்லியிருந்தால், என்னுடைய கணவரின் பின்னர் என்னுடைய மகனுக்கு ஆட்சி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தில் அவள் இருந்தார். ஆனால் தேவநம்பிய தீசனுக்கோ மொத்தம் அவருடன் இணைந்து 12 பேர் மொத்தம். எஞ்சி இருப்பவர்கள் 11 சகோதரர்கள் எஞ்சி இருக்கிறார்கள். இந்த 11 சகோதரர்கள் ஒருவர் மூத்தவர், அவரை விட்டாலும் எஞ்சிய 10 பேருக்கும் ஆட்சியை தான் வழங்க வேண்டும் என்பதில் இந்த தேவநம்பிய தீசன் கவனமாக இருந்தார். எனவே தேவநம்பிய தீசனின் பின்னால் பல சகோதரர்கள் மூத்தவர்கள் இருக்கின்ற நேரம், தன்னுடைய மகன் வயதில் இளையவன், இவருக்கு நான் ஆட்சியை வழங்க மாட்டேன் என்பதில் மிக கவனமாகவும் குறியாகவும் தேவநம்பிய தீசன் இருக்கிறார். இவ்வாறு தனது மகனுக்கு ஆட்சியை வழங்க மாட்டேன் என்ற சொல்லி தேவநம்பிய தீசன் இருந்தது அவளுடைய மனைவிக்கு பிடிக்கவில்லை. தேவநம்பிய தீசன் எப்பொழுதும் தனக்கு அடுத்தவனாக இருக்கிற மகாநாகனுக்கே ஆட்சியை வழங்க வேண்டும் என்று குறியாக இருந்தார். மகாநாகனுக்கு ஆட்சியை வழங்கிவிடக் கூடாது என்பதில் தேவநம்பிய தீசனுடைய மனைவியும் குறியாக இருந்தார். இப்ப மகாநாகனா மனைவியா என்கின்ற ஒரு பிரச்சனை அனுராதபுரத்தினுடைய அரண்மனையில், அதுவும் தேவநம்பிய தீசனுடைய அரண்மனையில் நிகழ்கிறது. எப்படியாவது தேவநம்பிய தீசன் தனது மகனுக்கே ஆட்சியை வழங்க வேண்டும் என்பதில் அவனுடைய மனைவி குறியாக இருந்தவள், எப்படியாவது மகாநாகனை கொன்றுவிட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடும் என்று எண்ணினார்.
இதற்கு அவரை கொன்று விடுவதுதான் வழி என்பதை உணர்ந்த அரசனுடைய மனைவி எப்படியாவது இவரை கொல்லுவதற்கு திட்டம் ஒன்று தீட்டி வைத்திருக்கின்ற நேரம் சந்தர்ப்பம் கைகூடியது. அரண்மனையில் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசனும் அரசனுடைய சகோதரர்களும் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். அரசனுக்கு அடுத்தபடியாக இருக்கிற மகாநாகன் அரசன் ஆகின்ற வரைக்கும் தனது விவசாயத்தை கைவிடவில்லை. அதனால் அரசன் தேவநம்பியதீசன் அரண்மனையில் இருக்க சகோதரன் மகாநாகன் அனுராதபுரத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். வயலில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மகாநாகனுக்கு தேவையான உணவுகள் அரசனது அரண்மனையில் தயார்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. தயார்படுத்தப்பட்ட உணவுகள் மகாநாகனை சென்றடைவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரம் அரசனுடைய மனைவி விஷமியேற்றப்பட்ட மாம்பழத்தையும் அந்த உணவு பொட்டலத்திற்குள் வைக்கிறார். வேலைக்காரை வயலில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற மகாநாகனுக்கு உணவை கொண்டு சென்ற போது மகாநாகன் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். வயலுக்கு அருகில் ஒரு சிறிய ஓடை, அதாவது ஒரு வாய்க்கால் இருக்கிறது அல்லது கால்வாய் இருக்கிறது. கால்வாய்க்கு அருகாமையில் ஒரு பனைமரம் இருக்கிறது. அந்த பனைமரத்துக்கு அடியில் கொண்டு வந்த உணவை வைத்துவிட்டு செல்லுமாறு இந்த மகாநாகன் வேலைக்காரையிடம் சொல்கிறார். மகாநாகன் வயலில் வேலை முடிந்ததன் பின்னர் வந்து சாப்பிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரம் வாய்க்காலில் விளையாடி கொண்டிருக்கிறான் தேவநம்பியதீசனுடைய மகன். இவன் வாய்க்காலில் விளையாடி களைத்தவனுக்கு பசியாக இருந்த போது அருகில் உணவு பட்டலம் இருந்ததை கண்டு அந்த உணவு பட்டலத்தை திறக்கிறான். திறந்தவுடனே மேலே இருந்த மாம்பழத்தை அவன் உண்ணுகிறான். அந்த இடத்தே இளவரசன் திறக்கிறான். வயலில் வேலை முடிந்து வந்த மகாநாகன் பார்க்கிறான், இளவரசன் இறந்து கிடக்கிறான். உணவு பட்டலம் திறந்து கிடக்கிறது. எனவே தனது உணவை உண்டவன் தான் திறந்திருக்கிறான். இறந்த இளவரசனை தூக்கி கொண்டு அரண்மனைக்குள் நுழைகிறான் இந்த மகாநாகன். அங்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. அவன் கேட்கிறான், எனக்கு உணவு கொண்டு வந்த வேலைக்காரியா? அவள் சொல்லுகிறாள், நான் தான் என்று. அந்த உணவுக்குள் விஷமியேற்றப்பட்ட மாம்பழத்தை வைத்தது யார் என்றவுடனே அந்த வேலைக்காரை இளவரசியை, அதாவது அரசனுடைய மனைவியை காட்டுகிறான். உடனே மகாநாகன் பார்த்தான், தான் இனிமேல் இருந்தால் தனக்கு ஆபத்து என்று எண்ணி இந்த அனுராதபுரத்தை விட்டு, இராசரட்டையில் உள்ள இந்த அனுராதபுரத்தை விட்டு மகாநாகன் ஓடி வருகிறான் உருகுனை காட்டுக்கு. எனவே இளவரசர்களுக்கு அனுராதபுரத்தில் பிரச்சனை என்றால் அவர்கள் ஓடி ஒளிகின்ற இடம் உருகுனை காடாக இருக்கிறது. அதில் அந்த உருகுனை காட்டுக்குள் மகாநாகன் ஓடிப்போய் உருவாக்கிய ஒரு இடமே இந்த மாகம என்ற பகுதி. எனவே மாகம என்ற இடத்தை உருவாக்கியவன் யார் என்று கேட்டால் மகாநாகன். மகாநாகனால் உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்நிலமே அல்லது ஒரு இருப்பிடமே மாகம ஆகும். எனவே மாகமையில் மகாநாகன் வாழ்கின்ற போது இவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான், யட்டாளதீசன் என்ற பெயரிலே. எனவே மகாநாகனுடைய மகனின் பெயர் யட்டாளதீசன். யட்டாளதீசனுடைய மகனின் பெயர் கோட்டாபாய். கோட்டாபாயின் மகனின் பெயர் காவன்தீசன். இதோட வரலாறு அவ்வாறே போகும். இந்த வரலாறு எங்க போகிறது? மாகம பகுதியில் போகிறது. காவன்தீசனுக்கு 2 பிள்ளைகள், அதில் ஒருவர் தான் துட்ட கைமுனு. எனவே காவன்தீசனின் மகனே துட்ட கைமுனு என்பவர். அவர் எந்த பகுதியில் வாழ்கிறார் என்றால் மாகமையில். இவர் ஒரு அரச மரபை சேர்ந்தவர். ஆனால் அனுராதபுரத்தில் வேறு நபர் அரசனாக வந்திருந்தார். தேவநம்பியதீசனுடைய மகன் இறந்ததன் பின்னர் தேவநம்பியதீசனுக்கு அரச வாரிசு இல்லாமல் போகிறது. அதனால் அவருடைய அடுத்த சகோதரன் உத்திய ஆட்சிபுடம் வருகிறார். உத்தியை பின்னர் மகாசிவ ஆட்சிபுடம் வருகிறார். மகாசிவையின் பின்னர் சூரதிசன் ஆட்சிபுடம் வருகிறார். சூரதிசனின் பின்னர் அசேரன் ஆட்சிபுடம் வருகிறார். அசேரன் பின்னர் எல்லாளன் ஆட்சிபுடம் வருகிறார். எல்லாளன் என்பவன் இந்தியாவில் இருந்து வந்த ஒரு தமிழ் அரசன் எல்லாளன்.
பௌத்தர்களின் பிரதானமான தூவி தூபராம இங்குதான் காணப்படுகிறது. பௌத்தர்களின் பிரதான மத்திய நிலையம் இங்குதான் காணப்படுகிறது, அனுராதபுரத்தில். அப்படியான அனுராதபுரத்துக்கு எல்லாளன் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் அரசன் ஒருவன் காணப்படுகிறான். அதே நேரம் நகரம் இல்லாத காடு என்று சொல்லப்படுகின்ற உருகுணை பகுதியில் மாகமைக்கு காவண்டீசன் அரசனாக இருக்கிறார். எனவே காவண்டீசன் ஒரு பௌத்தன், எல்லாளன் ஒரு இந்து. பௌத்தன் காட்டை ஆள்வதும் தமிழன் நாட்டை ஆள்வதும் பௌத்தர்களுக்கு மிகப்பெரிய சங்கடமாக இருந்தது. இருந்தாலும் எல்லாளன் ஒரு நல்ல அரசன், நேர்மையான அரசன், மனுநீதி சோழ மன்னன் என்றபடியினால் மக்கள் எல்லாளனை விரும்பினார். இது ஒரு கேள்வியாக கூட வந்திருக்கிறது. அந்நியராக இருந்த போதும் மக்களது அபிமானத்தை வென்ற அரசன் எல்லாளன். அனுராதபுரம் பௌத்தர்களின் மத்திய நிலையம், இருந்தாலும் எல்லாளன் இந்துவாக இருந்து வெளிநாட்டில் இருந்து வந்து இந்த நாட்டினுடைய பௌத்த மக்களை கட்டி ஆளுவதில் சிறந்தவனாக எல்லாளன் இருந்தான். எனவே எல்லாளன் சிறப்பான ஒரு அரசனாக இருந்தபடியினால் இந்த காவண்டீசனால் எல்லாளனை வெல்ல முடியவில்லை என்பதை விட காவண்டீசன் எல்லாளனுடன் சண்டையிடுவதை விரும்பாத ஒருவனாக இருந்தான். இப்படி இந்த காவண்டீசன் எல்லாளனுடன் சண்டையிடாமல் எப்படியாவது